ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நேற்று நம்மளோட ஆரி கிளாஸ்க்கு தேவையான பேசிக் மெட்டீரியல்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தோம். இன்றைக்கி செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் மெட்டீரியல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு நீங்கள் ரேஷன் வேஸ்ட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா நூல் சிக்கிட்டே இருக்கும் ஊசியில். அதனால நீங்கள் எடுத்ததுமே காடா பீஸ் ஒரு 1 மீட்டர் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போட்டு பழகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இன்றைக்கி சின்ன ஃப்ரேம் எடுத்திருக்கேன். உள்ள வர ஃப்ரேமை மெட்டீரியலுக்கு அடியில் வச்சுட்டு மேலே வர ஃப்ரேமை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கிங்க. சுற்றி வர நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா ட்ரம்ஸ் மாதிரி சத்தம் வர அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இதில் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். ஜரி த்ரெட் எடுத்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2 நாட் வர மாதிரி போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை பார்த்தீங்கன்னா ட்ரிம்மர் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நான் காட்டுற மாதிரி ஆள்காட்டி விரலில் ஒரு சுற்றிட்டு கட்டை விரலாலையும் நடு விரலாலையும் நூலை பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி ஒரு குட்டியான கப்பில் நீங்கள் ஜரி த்ரெட்டை போட்டுட்டிங்கன்னா த்ரெட் எங்கேயும் மூவ் ஆகாது. அந்த டப்பாக்குள்ளேயே ரவுண்ட் பிடிச்சிட்ருக்கோம். பாருங்கள், ஃப்ரேமை இந்த மாதிரி பிடிச்சிட்டு நீடில் 14ஆம் நம்பர் நம்ம பக்கம் இருக்க மாதிரி குத்தணும். குத்திட்டு ஜரி த்ரெட்டை வெளியே எடுக்கும்போது அந்த டூலிப் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அதாவது குத்தும்போது 14ஆம் நம்பர் நம்மளை பார்த்து இருக்கணும், எடுக்கும்போது துளிப் நம்மளை பார்த்து இருக்கணும். ஃப்ரேமோட அடிபாகம் இது. ஆள்காட்டி விரலால் எடுத்த ஜரி த்ரெட்டை நீடில் மாட்டி மேலே அழுங்காமல் எடுக்கணும். பாருங்கள், நல்லாவே தெரியுது. நான் கீழே கைகளால் இழுக்கிறேன், மேலே ஊசியால் இழுக்கிறேன். எடுத்தாச்சா? இப்போ இதில் ஒரு குட்டியாக ஒரு நாட் போடுவோம். வெளியே எடுத்த வளைவுக்குள்ளே ஊசியை விட்டுட்டு பக்கத்துலேயே குத்தி இன்னொரு வளையம் நம்ம வெளியே எடுக்கிறோம். எடுத்ததுக்கப்புறமா முடிச்சு உள்ள நூலை நம்ம பிடிச்சி இழுக்கணும். அந்த குட்டி நூலை பிடிச்சி இழுத்தோம்னா நமக்கு நாட் ஒன்று விழுந்துடும். இப்போ இனி இதையை தொடர்ந்தே நம்ம செயின் ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே போகலாம். இந்த நாட் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தையல் அவ்வளோ சீக்கிரம் பிரியாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்பயுமே ஸ்டார்டிங் நாட்டும் எண்டு நாட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சஸ்குள்ளே இருந்தும் ஊசியால் இன்னொரு செயின் ஸ்டிச் எடுத்து அப்படியே தொடர்ச்சியாக போட்டுகிட்டே போகணும். இதுதான் செயின் ஸ்டிச்சு. நம்மளோட ஆரி ஒர்க்குக்கு ரொம்பவே பேசிக்கான ஸ்டிச் இது. இதை இப்போ நீங்கள் வீட்டில் போட்டு பழகுங்க.